டேய், என்னடா டல்லா உட்காந்துருக்க? ஒன்றும் இல்லைம்மா. இல்ல, ஏதோ இருக்கு. என்னன்னு சொல்லு. எல்லாம் தங்கதுரை பற்றின கவலைதாம்மா. யாரோ பண்ண சூழ்ச்சியால பூமி பூஜை நின்றுச்சு. பின்னால் அந்த பிரச்சனையை சரி பண்ணிட்டோம். காலேஜ் கட்டுற வேலையை ஆரம்பிக்கலான்னு பார்த்தா அவன் குழந்தை காணாமல் போயிடுச்சு. இப்போ அந்த குழந்தையும் கிடச்சிருச்சு. ஆனால் வேலை இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கானே. அவங்கிட்ட இருந்து ஃபோன் வரும்னு எதிர்பார்க்குறேன், ஆனால் வரமாட்டேங்குது. அவன் ஃபோன் பண்ணலன்னா என்ன? நீயே ஃபோன் பண்ணி பேசு. இல்லனா நேர்லயே போய் அவனை பாரு. அதான் இப்ப எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுல. காலேஜ் கட்டுற வேலையை எப்ப ஆரம்பிக்க போறேன்னு அந்த தங்கதுரைக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கலாம்ல. அத்தை, உங்களால சும்மாவே இருக்க முடியாதா? அந்த தங்கதுரை மகா மட்டமானவன், கெட்டவன். அவன் சகவாசம் உங்க மகனுக்கு வேண்டாம். அவனா ஃபோன் பண்ணல, அவனா காலேஜ கட்டலன்னா விட்டுருங்க. அதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது. பார், இந்த விஷயத்துல நீ தலையிட வேணாம். ஏன் தலையிடக்கூடாது? நான் உங்களோட வைஃப். இத வார்த்தையா சொன்னா மட்டும் போதாது, வாழ்க்கையா வாழணும். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீ வாழ்ந்திருந்தா இவன் ஏன் இந்த மாதிரி பேச போறான்? அத்தை, உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு தெரிஞ்சே உங்க மகனுக்கு கெடுதல கொண்டு வந்து சேர்த்துறாதீங்க. அந்த தங்கதுரை நல்லவன் இல்ல. பின்ன அவன் கொலைகாரனா? ஆமா, கொலைகாரன் தான். கொலைகாரனா? கொலைகாரனா? சொல்ல வந்தத முழுசா சொல்லு. தங்கதுரை கொலைகாரனா? ஆமா, அவன் கொலைகாரன் தான். நியாயத்தை கொன்ன கொலைகாரன். பாண்டியா மாமாவோட சொத்தை ஏமாத்தி நேர்மைய கொன்ன கொலைகாரன். திலகா, காஞ்சனான்னு 2 பொண்ணுங்களை ஏமாத்தி கெடுத்து தர்மத்தையே கொன்ன கொலைகாரன். அப்படி பார்த்தா நாட்டுல தினம் தினம் 1000 லட்சம் கொலைகாரங்க உதிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இங்க யாரு சுத்தமும் இல்ல, யாரு யோக்கியமும் இல்ல. நீ சொல்ற நியாயத்தை, தர்மத்தை, நேர்மையா யாரும் கொல்லலன்னா இந்த உலகத்துல யாருமே வாழ முடியாது. அத்தை, வேண்டாம். நல்லது சொல்லித்தர வேண்டிய நீங்களே உங்க மகனை தப்பான வழிக்கு கொண்டு போக வச்சிடாதீங்க. நான் ஒன்னும் எல்கேஜி படிக்கிற பையன் இல்ல. எனக்கு எல்லாமே தெரியும். யாரும் புத்தி சொல்ல வேண்டியதில்ல. நீ எதிர்க்க தான் இந்த காலேஜ கட்டுற வேலையை செஞ்சே ஆகணும்னு வெறி வருது. எழுதி வச்சுக்கோ, நான் தங்கதுரைக்கு காலேஜ் கட்டியே தீருவேன். என்னையும் தங்கதுரையும் உன்னால பிரிக்கவே முடியாது. பிரிச்சு காட்டுவேன். சத்தியமா நான் பிரிப்பேன். நான் சொல்றத நீங்களும் எழுதி வச்சுக்கோங்க. என்ன மீறி இந்த காலேஜ் கட்டுற ப்ராஜெக்ட் நடக்கவே நடக்காது. நான் நடக்கவும் விட மாட்டேன். பூமி பூஜைக்காக தோண்டின பள்ளத்துல தங்கதுரை அந்த ஆசைய புதைச்சே ஆகணும். நான் புதைக்க வைப்பேன். ஏன்னா அவன் இருக்க வேண்டிய இடமே வேற. அதே மாதிரி என் கணவர் எனக்கு கணவரா இருந்தா மட்டுமே போதும். கர்ணனா மாறி துரியோதன பக்கம் போக வேண்டாம். என் உயிரை கொடுத்தாவது நான் அதை தடுப்பேன். அதையும் மீறி அந்த தங்கதுரையை தேடி போனா தங்கதுரை கிட்ட இருந்து நான் உங்களை பிரிப்பேன். என் பேச்ச நீங்க விளையாட்டெல்லாம் எடுத்துக்காதீங்க. தங்கதுரை விஷயத்துல நான் ரொம்ப சீரியஸா தான் இருக்கேன். அவனுக்கு உண்டான தண்டனைய நான் வாங்கி கொடுப்பேன். இப்போ நான் ஓபன் சவாலா சொல்றேன்டி. என்னையும் தங்கதுரையும் உன்னால பிரிக்கவே முடியாது. அதே மாதிரி நான் தங்கதுரைக்கு காலேஜ் கட்டுறதையும் உன்னால தடுக்கவே முடியாது. என்ன ஜூனியர், உனக்கும் என் மகனுக்கும் நடக்கிற இந்த போர் ரொம்ப உக்கிரமா உஷ்ணமா இருக்கு. இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க சீனியர். ஆனா ஒண்ணு சொல்லிக்கிறேன். இது விவாதமா முடிஞ்சு போவுமே தவிர விரோதமா முடியாது. இது விவகாரமா முடியுமே தவிர விவாகரத்துல எல்லாம் முடியாது. ஓஹோ, இது வீடு வரைக்கும் நிக்குமே தவிர ரோட்டுக்கோ இல்ல நீங்க விரும்புற மாதிரி கோர்ட்டுக்கோ போகாது. இதை என்ன தைரியத்துல சொல்றீங்க ஜூனியர்? நீலாவதி செத்துட்டாங்கிற தைரியத்துல சொல்றேன். திரும்ப நீதிபதி வீட்ல இருந்து என்ன பொண்ணு கேட்டு வரமாட்டாங்கன்ற தைரியத்துல சொல்றேன். என் எதிரி காஞ்சனாவும் இப்போ என் வழியில வரதில்ல, அந்த தைரியத்துல சொல்றேன். என் எதிரி காஞ்சனாவ உங்களுக்கு தெரியுமா? கண்டவளை பத்தி நான் ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஆமா, அவ கண்டவதான். பல உண்மைகளை கண்ணால கண்டவ. அந்த கண்டவ இப்போ என் கண்ணில் படுறதில்ல. பட்டா ரொம்ப நல்லா இருக்கும். தேடுவோம், தேடி அவளை பிடிப்போம்.
என்ன சொல்ல வரா? எல்லாம் தெரிஞ்சு என்ன மறைமுகமா மிரட்டுறாளா இல்ல சாதாரணமா விளையாட்டா பேசுறாளா?